சிதாரத்தை பூசிக்கொள்ள மீனா உன்னை எதற்காக படித்தேன் தெரியுமா? போட்டு வரதுக்கு தான். மீனானவனே மீனை போட்டு வரக்குறதுன்றான். ஐயோ கடவுளே, குத்திக்காத, நான் ரெடி ஆக்குறேன். இப்ப தாண்டா சாருக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பர் அருமையாடிக்கிற. சரி விடு, என்னது பற்றி சொல்லு. பெண்ணே, உன்னை எதற்காக படித்தேன் தெரியுமா? ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டாம், உதயவரி நாட்டுக்கு. புரிகிறதா? அந்த நாட்டுக்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு வந்து உரைக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய கேப்பா. உன்னை கேப்பா அவ்வளவு சாதாரணமா போடுவாளா? அந்த நாட்டுல நீ என்ன பண்ண, நான் போய் அதெல்லாம் செய்யணும் சொல்ல சொல்லாத அவையா ஜெயிப்பான். அவ்வளோ லூசா மென்டலா? சரியாகட்டும். இல்ல எனக்கு அந்த டவுட் இருக்குதா? இருக்குதா? கட்சி நாங்கதான் நாங்கன்னா வெள்ளை காட்சி பட்சி மாரி பேசுறது. அசிங்கமா அப்ப எனக்கு வரதான் நான் பண்ண முடியும். என்னடா உனக்கு வரட்டா? எங்க கோல்ல படிச்சுது. கோலை காட்டாத. ஐயோ தலையாச்சா போச்சு. பாங்க நீங்க வேற. பெண்ணே, டில்லி என்ன கூப்பிடுறாரு? சூரியவரி நாடு, சூரியவர்மன் அந்த நாட்டிலே தளபதி ராஜநாகமாக இருந்து. என்ன போஸ்டிங்? ராஜநாக. தளபதி 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 ராஜநாக. சண்டைக்கு வந்தா படையெல்லாம் எடுத்துக்கணும். நாங்க போவாங்க சண்டைக்கு. படையை எடுத்துக்கணும். இது எப்படி கூட வரும்? இந்த படம் இல்ல, எனக்கு ஏற்பாச்சு சொன்னா படைங்கெல்லாம் எடுத்துக்கணும் போவாங்க. ஓ சண்டை போறாளா? ரவுடி மாதிரி. ரவுடி தான். அதோ மேட்ரு. அப்படி இருக்க தருவாயில் நான் செய்யாத தவறுக்கு இல்ல இல்ல பொம்பளைங்களாம் இஷ்டாரு. ஏங்க உண்மையை சொல்லுங்க. கோர்ட்டுல போன கூட வக்கீல்கிட்ட உண்மையை சொன்னா தான் கரெக்டா உனக்கு இது கிடைக்கும். ஏன்டா கோர்ட்டுல போய் வைக்கல போட்டா மாட்டுக்கு என்ன பண்றது? புல்லு கொடுக்க வேண்டியதான். என்னடா நான் போட்டதுக்கு என்னடா எதிர்க்க பின்னாடியா நீ காகாது கேட்க பேசிக்கா. பெண்ணே, புரிகிறதா? சூரியவரி நாடு, சூரியவர்மன் அந்த நாட்டின் தளபதி ராஜநாகமாக வசித்து வந்தேன். நீங்களா? அப்படி இருக்க தருவாயில் நான் செய்யாத தவறுக்கு இந்த நாட்டு மன்னர் இவர் பாரு கத்தி கத்தி செய்யாத அப்படின்றாரு. நம்ம பச்சை ஒரு ஸ்மூத்திங் இல்ல. ஆவேசா நான் ஆவேசா. இது பொங்கு பொம்பளைக்கு எல்லாம் காட்டாதா? ஏமா இவர் எதுவுமே தப்பு பண்ணலாமா? ஒரு 10 பொண்ணை கெட்டாரு, ஒரு 15 கோயில் கொள்ளை அடிச்சாரு. ஆமா எவ்வளவு வேலை பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் சின்ன தப்பு தானே. அதுக்கு அடிச்சு தேஞ்சிட்டாங்கம்மா. கடவுள் கைது மேல உட்கார வச்சு கம்பெல்லாம் குச்சிட்டாங்க. செருப்பாலாம் மாலை போட்டாங்க. கொண்டு போட்டாங்க. சொல்ல எல்லாம் பொண்ணுங்க. சரி சொல்லிட்டா. அசிங்கப்பட்டு வந்தாரு. தொடப்பு கட்டெல்லாம் உதவாங்கல்ல. மாட்டு சாலாம் காய்ச்சி காய்ச்சி ஊத்தலாம். கூட கூட மனுஷன் நானே ஊத்திட்டேன். சொல்ல நான் உண்மையா தலைமாடா சொல்லுவாங்க. இல்லங்க எது இருந்தாலும் நான்லாம் யாருக்கிட்டுமே சரி, அவங்க ஆம்பளையா இருந்தா கூட சரி, என்னுடைய கேரக்டர் அப்படிதான். எது இருந்தாலும் ஓப்பனா பேசுவேன். ஓப்பனா அவுத்து போட்டு பேசணும் பாக்குறேன். ஓப்பனா நான் பிறகலங்க. நான் பிறந்து 10 வருஷம் மொத்தம் அது வந்துச்சு. போய் கேட்டு அவன் ஏன் சொல்றான்னு கேட்டியா? அக்கா தங்கச்சி கூட பிறக்கல என்ன பாரு. அந்த கூட கூட தொட்டதுக்கெல்லாம் எடுக்கிறான் அவன். நீ எங்க என்ன தொட்டா? சரி நீங்க தளபதியா இருங்க. தளபதியாக வாழ்ந்து வந்தேன். வாழ்ந்து வரும் தருவாயில் இந்நாட்டு மன்னன் நான் செய்யாத தவறுக்கு ஏழை மக்களை வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல் ஏற்றி விட்டான். அது கொட்டகை இது. இல்ல அந்த மாதிரி பேசக்கூடாது. இல்ல இதுக்கப்புறம் நானே நல்ல வேலை அது முழுவாது இருந்துச்சு. இல்லைன்னா இல்ல இதுக்கப்புறம் உங்களை கையெடுத்து கூட கும்பிடுறேன். அந்த பொட்டை கழுதன் அந்த பொம்பளை கழுதுன்னு சொல்லுங்க. அந்த பொட்டை கழுது சரி லேடிஸ் கைதை விடு. உனக்கு ஏன் பிரச்சனை? சரி உனக்கு ஏன் பிரச்சனை? லேடிஸ் கைதை விடு. இப்ப என்னப்பா ஆகையால் இந்த நாட்டை பழிக்கு பழி. என்ன பையங்க? கட்ட பையா கோணி பையா? இல்ல 2 கோணி பை வாங்கி சூப்பர். அவ என்ன ஆளவா? நீ பச்சை பல்ல அப்படித்தான் இருக்கும். எனக்குள்ள தானே வளர்க்கிறான். பெண்ணே, ஆகையால் அந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று
எனக்கு இடத்தில் உரைக்க வேண்டாம். நான் மட்டும் இப்படி ஒண்டியே அந்த போறேன். நாடு அவமானப்படணும். ஆ. இவரை ஏன் நம்ம அடிச்சு தெத்திட்டோம் அப்படின்னு அவமானம் கதி கலக வேண்டாம். வேதனை படணும். அந்த நாட்டுல யார் வீட்டுக்கு போனோம்? அவங்க பேர் சொன்னாங்க. அரண்மனைக்கு போனோம். அரண்மனை உள்ள. ஆமா. நான் எப்படிங்க போக முடியும்? உதயபுரி நாடு உதயவர்மன் அந்த நாட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நீ தனிமையில் செல்ல வேண்டாம். உனக்கு உறுதுணையாக என் நண்பன் கோச்சாவை அனுப்புகிறேன். அட டாபரு. ஐ, கம்முனு. அந்த அரண்மனையில நான் வேலை செய்யறேன். யாரா? மன்னருக்கு தெரியாத வந்துக்கிறேன் நானு. யாருங்க? யாரு? அந்த அரண்மனையில காவலாளி வேலை ஓ, செய்யறேன். ஒர்க் பண்றீங்களா? என்ன வரணும் வேற பேரா? என்ன டாக்டர் ஆகி எல்லாமே மொட்டை மொட்டையா தான் பேசியா? இல்லங்க, எனக்கு எந்த நேரத்துல நீங்க சரி, என்ன உனக்கு உறுதுணையாக என் நண்பன் கோச்சாவை அனுப்புகிறேன். அவர் எனக்கு என்னவா வேணும்? தம்பியாக நினைத்துக்கொள். ஏ, செட் ஆகுது. அண்ணனாக நினைத்துக்கொள். அது செட் ஆகுது. நம்ம வேண்டாம், நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். ஆடியன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். சரி. அவர் எனக்கு என்னவா வேணும் நீங்க சூஸ். சரி, கம்பிகளாம் கணக்கு வச்சுக்கிறேன். ஏய், நீ வேண்டாம் அங்க போய் கையில வச்ச. ஆறு தூள் தொட்டா அடிக்குதா? மாமா நல்லா போடு பாய். சரி சரி விடு விடு. புரிகிறதா? என்னை உறுதுணையாக வைத்துக்கொள். அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை அப்பொழுது மலையடிவாரத்தில் குகைக்குள் இருப்பேன் என்னிடம் தனிமையில் வந்து சொல்ல புறப்படுகிறேன். உங்க விஷயத்துல நீங்க சொல்லிட்டீங்க. சரி. என்னுடைய குறிக்கோள் என்னென்னவோ, என்னென்ன எனக்கு வேணும், என்னென்ன நான் சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருங்க. ஆகட்டா. நீ ஒரு லிஸ்ட் கொடுமா. ஆமா. நீ ஒரு லிஸ்ட் கொடு. என்னங்க? இல்லம்மா லிஸ்ட் இவர் குத்தமே நீ ஒரு லிஸ்ட் கொடு. இவர் சொல்றது எல்லாம் நான் செய்யணும். என்ன வேணும்? பாவாடை வேணுமா? இல்லை ஜாக்கெட் வேணுமா? வேற எதுனா உள் பனின்னு வேணுமா? இப்போதே என் மந்திர சக்தியால் படைக்கிறேன். என்ன வேண்டாம்? நீ அதெல்லாம் பாடிக்க வேணாம். நான் கேட்டுங்க. அவளை சொன்னேனா? நீ ஏடா உடம்பா பாடிப்ப. அளவு தெரியுமா உனக்கு? அளவு தெரியுமா? நான் பார்த்துக் கொள்கிறேன். குத்து மதிப்பாலாம் பாடிக்காத. தம்னு ஏற்கனவே குத்து மதிப்பா தான் இருக்குது எல்லாம். குருத்துக்கு ஏற்றவாறு படிக்க. அதெல்லாம் படிக்க முடியாது. தம்னு என்னடா? நினைத்தால் வந்து சேரா. மந்திர கோல் அதெல்லாம் வராது. இல்லங்க, இவர் என்ன பண்ணுவாரு? இப்படி பண்ணுவாரு. உள்ள இருந்து யாரா எதனா எடுத்து பாடு போடுவாங்க. பாய். சரிம்மா உனக்கு என்ன ஒன்று கேளு. ஒண்ணும் இல்லைங்க, இவருக்காக அந்த நாட்டுக்கு போறாரு. அந்த அரண்மனைக்கு போயிட்டு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் ஓகே. ஐ எம் ஃபைன். ஃபைன்லாம் சொல்லாத. ஃபைன்லாம் 100 ரூபா குத்து அனுப்பிச்சிடுவாரு. அந்த ஃபைன் இல்ல. ஃபைன்னா ஓகே, நல்லது நான் அது பண்றேன். தமிழ்ல சொல்லு. ஓகே நல்லது. நம்ம ஃபைனு கீனு இதெல்லாம் இப்போ ஆக்சுவலி சொல்லியா? ஓ நாமா நான் விலை காட்சிக்க போண்டா பச்சது நாங்க நான் சொல்லிடுறேன் கீ சொல்லுன்றா. அந்த ஆயாக்கு சொல்லுன்னா என்னது? ஆயா சொல்லு தெரியுமா? தெரியுமா? பாரு பாரு இப்பே தூங்குது அந்த ஆயா. நீ சொல்லுன்னு ஒண்ணு. ஆக்சுவலின்னா ஆக்சுவலி மீன் அதாவது சொல்லு. அதாவது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மறுபடியும் இருந்தாலும் தூங்கினா படிச்சுட்டு இருக்கிறான். கண்ணெதிரானே படித்தேன். பின்ன இதெல்லாம் பேசுங்க. அவளை பக்குவமாக அந்த வை. காலி இல்ல அந்த வரங்குத்த காலி சரி கிடையாது. ஏய். அது இங்கிலீஷ் தமிழ் கலந்து அதில் குத்துட்டு இருக்குது. அதாவது போல வந்துட்டு சரி பெண்ணே, உனக்கு என்ன வேண்டாம்? ஒன்றும் இல்லை, அங்கே போகிறதுக்கு எல்லா காஸ்டியூமும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் எனக்கு முக்கியம். இன்னும் முக்கியமான விஷயம் இதெல்லாம் நான் தள்ளி விடுற வேலை இருந்து. ஓகே, இவர் எனக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் கூட்டு போறேன். இன்னொன்னு என்னன்னா, அங்க நான் எப்படி போறது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்ற விஷயம் நீங்க அடிக்கடி எனக்கு முதல்ல நீ நந்து போகணும். என்னம்மா சொல்லுங்க. அதான் நந்து போகணும். அங்க போய் முதல்ல நீ அறிமுகப்படுத்தணும். அப்புறம் போய் உங்க அம்மா தாலி அறக்கணும். அர்த்தம் நானா எங்க அப்பா பிடிக்கலன்னு சொன்ன வந்து அர்த்தம் நானா வேணா நான் சொன்னேன். அவங்க அப்பா பிடிக்கல. அவன் ஒரு குவார்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான். 90 தாடியே மாட்டேன். ஒண்டியாவோ குடிக்கிறான். குரங்கு மாதிரி உக்காந்துக்கணும். நான் குடிச்சா மட்டும் வந்து உக்காந்துக்கிறான். எனக்கு குறா 90 குத்துட்டு நான் குடிக்க வந்தாங்க. குடிகார குடும்பம் அதான் அப்படி இருங்க. எங்களால் தான் நாடே போய்ங்குது. இப்போ ஆளுக்கு 3 கோட்டர் 6 கோட்டர் அடிக்கிறோம் தெரியுமா? ஒரு கோட்டர் 20 ரூபா வரி, 6 கோட்டர் 120 ரூபா வரி கட்டுறோம் நாங்க தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைனா கட்ட குணம் நிறைய இருக்குது. வீட்டுக்காரன் குடிச்சானா ஏனா குடிச்சாரு, எதுக்காக குடிச்சாரு, ஏமா சண்டை போறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? சும்மா குடிக்கிறான். நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டு வரான். குடிச்சு வந்தா கருவாடு மீனுக்கு வறுத்து வைக்க சண்டை பாருங்க. இப்போ எல்லாமே எனக்கு தரீங்க. சரி. அங்க போயிட்டு எல்லா வேலையும் நான் செய்யறேன். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் இப்ப கேட்ட பாரு, இதுதான் கரெக்ட். எனக்கு என்ன செய்வீங்க? எவ்வளவுதானே நான் செய்யிட்டா நீ செய்யற. இல்லங்க ஏடிஎம்ல துட்டு கிட்ட எடுத்து கொடுக்குது. நம்மளுடைய நோக்கத்தையே மறக்கடித்து இல்லங்க ஏடிஎம்ல துட்டு எடுத்து நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறியான்னு கேட்டேன். சொல்லி விளக்கமாக. டே டப்பா டோல உன் பக்கத்துல நீ எனக்கு வந்துச்சு. பாதி சொல்லுங்க ஐயா.
இவ்வளவுதானே? நீ கேட்டது இவ்வளவுதானே? நீ நான் சொல்வதை போல் நீ செய்து முடித்து விட்டால் உனக்கு இந்த சூரியபுரி நாட்டில் உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறேன். என்னை நம்பு, உனக்கு வராது வம்பு. ஆமா அவருக்கு ஒரு சேர்னா உனக்கு ஒரு சேர். நிஜமாவா? ஆமா அவருக்கு ஒரு டீனா உனக்கு ஒரு டீ. அவருக்கு என்ன தராங்களோ அதுதான் எனக்கு. அதேதான். நாம் இருவரும் நிகராக இருக்க வேண்டாம். ஓகே ஓகே புரிகிறதா? ஓகே எனக்கு இது தரீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லு என்னன்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. ஆமா ஆமா நான் போயிட்டு ஏதோ ஒரு வேலை நீங்க இப்ப சொல்றீங்கன்னு வச்சு நான் செஞ்சு முடிச்சிடுறேன். அதுக்குள்ள தப்பா நினைக்க கூடாது. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். நினைக்காதீங்க. அவர் நினைச்சா நான் நினைக்க மாட்டேன். சொல்லு வை விடுறேன் அது வரும். என்னப்பா நீலா கிடையாதுப்பா. என்னன்னா எனக்குன்னு ஒரு ஆசை எல்லாம் வருது லைட்டா. வருமா? பொம்பளைனா ஒரு ஆசை வருமா? அதான் பொம்பளை. எனக்குன்னு ஒரு எதனா ஒரு ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? இவ்வளவுதானே? மீனா, உன்னுடைய மனக்குறையை நான் தீர்க்கிறேன். நான் சொல்வதை போல் செய்தபடி முதலில் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஓகே புரிகிறதா? கடமையில் ஆசைலாம் வச்சுக்காத, தன்னால வரும். நாங்க இருக்கோம்ல. உண்மை. நீ எதுக்குற? வரும். ஓ விடு. சரிங்க, உங்களுக்கு நான் செய்யறேன், நீங்க போயிட்டு வாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. வருகிறேன் மலையடி வரத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டாம். கச்சிதமாக என்ன நடக்கிறது எனக்கு தெரியும். எதுக்கும் பாத்துக்கினே தூக்கு. உள்ளாரி வந்தா கட்சி சும்முட போதுன்னு என்னத்த அவன் தூங்கி வரப்பான். அதுக்குள்ளே வச்சு ஒரு 4 கிலோ கட்சி தூக்கி போடும். இருக்கு தேதான் போயிட்டு தான் பண்ணுவாரா? காலுக்குள்ள என்ன இருக்குது? அவர்கிட்ட ஒண்ணு சூப்பரா இருக்குடா. என்னது? நான் பார்த்தனா? பாத்துட்டியா? வாயில அந்த கொட்டை இல்ல, கொட்டை பாத்துட்டியா? ஃபுல்லா கோல்டு தான். ஒண்ணுதான் இருக்குமே. இன்னும் எவ்வளவு இருந்துச்சு சுத்தி? அது இல்ல, அவரு ஒண்ணுதான் இருக்கா. அதுல என்ன கொட்டை? ஒத்துராச்சியா? ஆமா ஒத்துராச்சு இல்ல, அது வெறும் கொட்டை. ஆமா. எத்தனை முகம்? 5 முகமா? அது 6 முகம் 7 முகம் கூட இருக்கும். நல்லா நீ பார்க்க முடியாது. ஆமா ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணா அந்த ஆளுகிட்ட போய் சொல்லிடுவேன். என்ன அந்த ஆளுகிட்ட தான் சொல்லு. சரி விடு, அரண்மனைக்கு போகலாம். பார் எங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு போவான், நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொந்தக்காரனா என்னன்னு கூப்பிடுறது? உன மாமான்னு கூப்பிட்டா? ஐயோ ஐயோ சரி, உங்களுக்காக இதுல நான் உங்களை மாமா. சரி சரி சரி. ஆனா என்ன, ஆனா அடிக்கடி எனக்கு இந்த வார்த்தை வருமே. அடிக்கடி தானே நீ மாதிரி வந்தா கூட பரவாயில்ல. சரி சரி. அடிக்கடி நான் இது சொல்லிடுவேனே, இது எனக்கு பழக்கமானது. எது அவரு செவடியா? அது எனக்கு அடிக்கடி விடும். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. எந்த வார்த்தை? இந்த தேவடியான்னு. நீ மட்டும் டாபர்னு சொல்லாத. இப்பதான் படிச்சிருக்காங்கன்னு ஒண்ணு கூட பாக்கல. இன்னொரு பாக்கலையா? என்னம்மா இவ்வளவு பேர் இருக்கிற ஒண்ணு கூட பாக்கல? என்ன பாக்குற மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சூப்பர்ப்பா. கேம் ஆடுறீங்க? ரம்மி ஆடுறாரு. என்ன எதனா வந்துச்சா? எவ்வளோ 10,000 போட்டுக்கிறா? அது பார்த்தா போட்டு ஏமாத்தல 10 குறானுங்க. பார்த்து உள்ள விளையாடு. சரி நம்ம போலாமா? ஐ லவ் யூ டா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அங்க பாருங்களேன். எங்க நான் போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அவ்வளோதானே? ஆகட்டும் கடாலியோ. நிஜமா தானே? வெச்சிட்டேன்